நேயர்களுக்கு வணக்கம். யோக ரகசியம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனிவே. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. மிக சிறப்பான நன்னாளாக எல்லாருக்கும் அமையட்டும். புதன்கிழமை மே 20 அதாவது வைகாசி 6 தமிழுக்கு பிறக்கக்கூடிய சதுர்த்தி. இந்த சதுர்த்தி அப்படிங்கிற திதி விநாயகருக்கே உகந்தது. இது வளர்பிறை. அப்போ முழுமுதல் கடவுளான விநாயகருக்கு வழிபாடு எடுக்கிறது. கண்டிப்பாக இந்த விநாயகருடைய வழிபாடு அப்படிங்கிறது நம்மளுடைய தமிழனாக பிறந்த அத்தனை பேர்த்துக்கும் நீங்கள் இஷ்ட தெய்வம், குலதெய்வம், எந்த காவல் தெய்வம் வழிபட்டாலும் ஒரு மஞ்சப்பிள்ளையாரோ அல்லது நீங்கள் அரசமர பிள்ளையாரோ வழிபாடு எடுக்கும் பொழுது நமக்கு எல்லா காரியமும் சித்தியாகும். ஆனால் தான் இந்த விநாயகர் அகவல் கேட்கறது சங்கடகரா சதுர்த்தி இல்லைங்க. அதே இந்த காரிய சித்தி மாலைன்னு ஒன்று இருக்குது. அருமையான பாடல்கள்லாம் நமக்கு முன்னோர்கள் சான்றோர்கள் ரொம்ப அழகாக அவங்கள எந்த ஸ்கூல்லையும் போய் படிக்கலைங்க, கொடுத்துட்டு போயிருக்காங்க. தேவாரம், திருவாசகம், ஒவ்வொரு நம்மளுடைய தமிழனுடைய அமைப்பில் கொடுக்கப்பட்ட அந்த நூல்கள் சரித்திரம்ங்க. வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கெலாம் அதெல்லாம் பாடி காமிக்கணும், சொல்லி காமிக்கிறதுக்கெலாம் மக்கள் ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. ஏன்னா இந்த திருவாசகம் ஓதுவோர் இது மாதிரி இப்போ இந்த சைவ சித்தாந்தத்தில் நிறையா பேர் தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இது ஏழை எளியோர் மட்டும் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் இல்லை. எல்லாமே அனுபவித்தவங்க, எல்லாமே எனக்கு கடவுள் கொடுத்துட்டா அப்படிங்கிற ஒரு மன திருப்தியில் இருக்காங்க. பார்த்தீங்களா? கோடீஸ்வரங்களாக இருந்தாலும் இன்றைக்கி திருவாசகமெல்லாம் எடுத்து படிக்கிறாங்க அந்த அளவுக்கு. ஏன்னா ஒரு ஈசனை நம்ம வழிபாடு எடுக்கும் பொழுது அந்த மன நிம்மதியை கொடுக்குது அப்படிங்கிற ஒரு ஆத்ம திருப்தி அப்படின்னு சொல்லலாம். அப்படி இன்றைக்கி ஏன் இவ்வளோ ஈசனை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரத்தில் தான் சிவன் பிறந்தார், அவதரித்தார் அப்படிங்கிற ஒரு வரலாறு உண்டு. அந்த நட்சத்திரமே அவர் தான் அப்படிங்கிற மாதிரி விஷயமும் உண்டு. சிவன் என்ன அப்படின்னா, இந்த நட்சத்திரம் அப்படிங்கிறதுக்கு அபிஷேக பிரியர். மிதுன ராசியில் ராகுவுடைய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய அந்த மிதுனத்தில் முழுசாக இருப்பார். 4 பாதங்களும் இருக்கக்கூடியது ராகு. அப்போ எந்த இடத்துல எந்த பாவகத்தில் ராகு போய் அமர்றாரோ அந்த இடத்த ஃபுல்லாக ஆக்கிரமிப்பு பண்ணிப்பார். அந்த கூட சேர்ந்த கிரகத்தையுமே அவர் தான் கண்ட்ரோலில் வச்சுக்குவார். அப்பேற்பட்டது ராகுவுடைய தன்மை. அதனால்தான் ஈசன் பார்த்திங்கன்னா உச்சி முதல் பாதம் வரை இடுப்பு, கை, கால் எல்லா இடத்துலையுமே நாகத்தை சுருட்டி தன்னுடைய ஆடையில் இதையும் ஒரு ஆடையாக தரிச்சிருப்பார். இந்த மாதிரி ஈசனுடைய விஷயத்தை திருவாதிரை நட்சத்திரத்தை பற்றி நிறைய பேசிகிட்டே வரலாம். சிவனுக்கு அபிஷேகத்துக்கு உகந்தவர், அபிஷேக பிரியர். ஏதாவது அபிஷேக பொருள் வாங்கி பன்னீர், தேன், இளநீர், விபூதின்னு வாங்கி வில்வம் கொடுத்து அர்ச்சனை செய்யுங்க. ரொம்ப விசேஷமாக இருக்கும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.